வழக்கம் போல ஒரு காதல் திருமணம். பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தன் மகளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுன்றதுக்காக பெற்றோர்கள் மருமகனோட போராடி இருக்காங்க. கடைசியில அந்த மருமகனை ஒரு கூலிப்படையை வச்சு கொலையும் செஞ்சிருக்காங்க. அந்த பெண்ணோட தவிப்பு எப்படி இருக்கு பாருங்க. காதலித்த பெண்ணை கரம் பிடித்த ஒரே காரணத்திற்காக அநியாயமாக எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு அப்பாவி இளைஞர். அந்தஸ்து வெறி பிடித்த தனது பெற்றோர்கள் போட்ட சபதப்படி தற்போது தனது கணவர் பிணமாகிவிட்டாரே என்று புலம்புகிறார் அந்த இளம் மனைவி. பரிதாபத்திற்குரிய இந்த பெண் யார் தெரியுமா? பணக்கார குடும்பத்தை சேர்ந்த நரசிம்மன் என்பவரின் ஒரே மகளான சரண்யா. இவரின் அண்ணன் என்ஜினியர், தாயாரோ ஆசிரியர். அரக்கோணத்தை பூர்வீகமாக கொண்ட நரசிம்மன் தற்போது வசிப்பது சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள பெரியார் நகரில்தான். இப்படிப்பட்ட பின்னணி கொண்ட சரண்யா காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்தார். காஞ்சிபுரத்தில் தங்கி படித்தாலும் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பார்த்த சாரதி என்ற இளைஞருடன் காதல் மலர்ந்துவிட்டது சரண்யாவுக்கு. சரண்யாவுக்கு நேர்மாறாக வாடகை வீட்டில் வசிக்கும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் காதலன் பார்த்த சாரதி. சாதாரண டெய்லரின் மகனான இவர் கஷ்டப்பட்டு படித்து கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆகி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் மகளின் காதல் விஷயம் தெரிந்ததும் கொந்தளித்தார் சரண்யாவின் பணக்கார தந்தை நரசிம்மன். பார்த்த சாரதியை பரதேசி என்று கூறிய அவர் உடனே அமெரிக்க மாப்பிள்ளை ஒருவருக்கும் சரண்யாவுக்கும் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி நிச்சயதார்த்தம் செய்து வைத்தார். குடும்பத்தினர் நிர்பந்தத்தால் இதற்கு சம்மதித்தார் சரண்யா. ஆக்சுவலா வந்து வீட்டுல மிரட்டினாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்க. நான் சொன்னேன் சரி ஓகே உங்களுக்காக நான் அந்த பையனை மறந்துடுறேன், பயத்திலேயே நான் சொல்லிட்டேன் மறந்துடுறேன். இவங்களும் வீட்டுக்கெல்லாம் தான் பேசினாங்க. நான் ஃபோர்ஸ் என்ன வேண்டாம் போயிடுங்கன்ட்டு. என்னால இருக்க முடியல. ஏன்னா எங்க அப்பா அம்மா வந்து இதெல்லாம் அந்த பையன் வீட்டுல மறைச்சு மயிலாப்பூர் கோயில்ல என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன காலேஜுக்கு அனுப்புனாங்க. காதலனை மறக்க வைப்பதற்காக மாப்பிள்ளையாக நிச்சயிக்கப்பட்ட நபருடன் சரண்யாவை நெருங்கி பழக வைத்தது நரசிம்மனின் பணக்கார குடும்பம். என் வீட்டுல லவ் தெரிஞ்ச பிறகும் அந்த பையனோட என்ன வெளியே அமிச்சாங்க. இஎம்ஆலுக்கு தான் நான் போய் அந்த பையனோட படம் எல்லாம் பாத்துட்டு வந்தேன். எங்கேஜ் பண்றதுக்கு முன்னாடி இது பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் காதலை மறக்க முடியாத சரண்யா காதலன் பார்த்த சாரதியை பிப்ரவரி 10ஆம் தேதி அதிரடியாக பதிவு திருமணம் செய்து கொண்டார். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் பிரச்சனையானதெல்லாம் தெரியும். மேரேஜ் பண்ணது எங்க வீட்டுல தெரியும். காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் எங்க அப்பா அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஏன்னா அங்க இருந்து தான் நான் கிளம்பி வந்தேன். பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொல்லிதான் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. பார்த்த சாரதி குடும்பத்தினர் பின்னர் மனது மாறியதால் பிப்ரவரி 23ஆம் தேதி கோலாகலமாக நடந்தது சரண்யாவின் திருமணம். இதன் பிறகு வாரத்தில் 5 நாட்கள் காஞ்சிபுரத்திலும் வார இறுதியில் கணவரின் சிந்தாதிரிப்பேட்டை வீட்டிலும் தங்கி படித்தார் சரண்யா. அதே நேரத்தில் மானத்தை வாங்கிய பார்த்த சாரதியை சும்மாவிடப் போவதில்லை என்ற சபதத்துடன் சீறிக் கொண்டிருந்தது நரசிம்மனின் குடும்பம். புது பிரச்சனையாக கடந்த 1ஆம் தேதி சரண்யாவை தொடர்பு கொண்டு பேசினார் வினோத் என்ற இளைஞர். பள்ளிப் பருவத்தில் இருந்தே சரண்யா மீது இவருக்கு ஒரு தலைக்காது. சரண்யாவுக்கு திருமணமாகிவிட்டது என்று தெரிந்ததும் துடித்துப் போனார். தன் பங்குக்கு சரண்யாவை மிரட்ட அவரும் போனை கணவன் பார்த்த சாரதியிடம் கொடுத்து விட்டார். பார்த்த சாரதி அறிவுரை சொல்லியும் ஆத்திரப்பட்டுள்ளார் வினோத். இந்த நிலையில்தான் கடந்த 2ஆம் தேதி காலை வேலைக்கு சென்ற கணவன் பார்த்த சாரதியிடம் செல்போனில் பேசியுள்ளார் சரண்யா. அப்போது தன்னை யாரோ இழுத்துச் செல்வதாக கூறிய பார்த்த சாரதி மீண்டும் சரண்யாவிடம் பேசிய போது தைரியமாக இருக்கும்படி கூறியுள்ளார். 10:30 மணிக்கு பிறகு பார்த்த சாரதியின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. பல இடங்களில் தேடியும் கணவன் கிடைக்காததால் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார் சரண்யா. தனது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மூலம் பார்த்த சாரதிக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருக்கலாம் என்றும் கதறினார். ஆனால் போலீசாரோ சரண்யாவின் புகார் மீது அக்கறையை காட்டவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். 2ஆம் தேதி காணாம போயிட்டாங்க சார். காணாம போயிட்டு நான் ஈவினிங் 6:30 போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் அப்ப என்ன சொன்னாங்க, உனக்கு யார் மேல சந்தேகம்? நான் அப்பவே சொன்னேன் எங்க அப்பா மேல டவுட்டா இருக்கு, ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடியே மிரட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே நீங்க இப்பவே கொடுத்தீங்கன்னா ஒருவேளை அந்த மாதிரி இல்ல அப்படின்னா கேஸ் வந்து பையன் மேல டைவர்ட் ஆகும், அதனால கோர்ட்டுக்கு தான் கொண்டு போகணும்னு சொன்னாங்க.
அது பயந்துகிட்டு நாங்க வந்து சரி ஓகே கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுப்போம், காணாம போயிட்டாருன்ட்டு. எஃப்ஐஆர் கூட அன்னைக்கு ஃபைல் பண்ண, ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு அடுத்த நாள் பண்ணாரு. அடுத்த நாள் பண்ணாங்க, எல்லா சிட்டி போலீஸ்க்கும் தகவல் சொன்னாங்க. ஆனா அந்த 2 நாளுமே எங்க வீட்டு சைடு தான் ஃபுல்லா, அதாவது என்னோட மாமனார் வீட்டு சைடு தான் ஃபுல்லா விசாரிச்சுட்டே இருந்தாங்களே தவிர எங்க அப்பா சைடு கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. இந்நிலை 4 நாட்கள் கழித்து 7ஆம் தேதி இரவு திண்டிவனம் அருகே ஓலக்கூர் பகுதியில் சாக்கு முட்டைக்குள் ஒரு ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. எரிக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்த பிணத்தின் கைக்கடிகாரம் மற்றும் ஆடைகள் ஆகியவற்றின் அடையாளங்கள் உடனடியாக சரண்யாவுக்கு சொல்லப்பட்டன. அடையாளங்களை சரண்யாவும் போன் மூலம் உறுதி செய்ததால் கொல்லப்பட்டது பார்த்தசாரதிதான் என்ற தீர்மானத்திற்கு வந்தனர் போலீசார். அடையாளம் தெரியாத ஒரு பாடி இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ கிடைச்சது பிறகு அவர் வாட்ச் அடையாளம் கண்டிருக்கோம். அவர் போட்டிருந்த ஜட்டியை ஐடென்டிஃபை பண்ணாங்க. இங்கே ஐடென்டிஃபை பண்ணும்போதே அது எங்கள் பையன்தான்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். திண்டிவனத்துக்கு போயிட்டு அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தாக்கா அது பார்த்தசாரதின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கணவன் படுகொலை என்றதும் சரண்யா அப்படியே மூர்ச்சையாகிவிட்டார். இதனால் சடலத்தை வாங்கி இறுதிச் சடங்குகள் செய்வதற்காக பார்த்தசாரதி குடும்பத்தினர் போலீசாரை நாடினார்கள். அப்போது போலீசார் பிணம் அழுகி போனதால் அதனை புதைத்து விட்டதாக சொன்னார்கள் சர்வசாதாரணமாக. அதுக்கப்புறம் பாடி என்ன சார் பாடியை பார்க்கணும்னு கேட்டதுக்கு இல்லை சார் பாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சார் என்ன ரீசன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க பாடி வந்து ஆக்சுவலாக 2ஆம் தேதியே வந்து அங்கே போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க, திண்டிவனத்தில் எரிச்சிட்டு இருக்காங்க. 3ஆம் தேதி வரை ஃபுல்லாக அங்கே பாடி அங்கே இருந்தது. 4ஆம் தேதி தான் எங்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சுது. நாங்கள் போய் பார்க்கும்போது ஆல்ரெடி பாடி வந்து ஃபுல்லாக டீகம்ப்ரஸர் ஆயிடுச்சு, அது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது பண்ணதில் வெறும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வெறும் அந்த எலும்பு மூட்டை மட்டும் தான் வச்சுருக்கோம், மற்றதெல்லாம் நாங்களே வந்து அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரபரப்பான இந்த விவகாரத்தில் பஞ்சமே இல்லை மர்மங்கள். பார்த்தசாரதியை கடத்தி உயிரோடு எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமணமாகி சில மாதங்களிலேயே கணவனை பறி கொடுத்திருக்கும் சரண்யாவும் தனது பெற்றோர் மற்றும் அண்ணன் மீது குற்றம் சாட்டினார். இது மாதிரி பண்ணா ஆப்வியஸா வந்து பையனை இது மாதிரி பண்ணிட்டா பொண்ணு இவங்க வீட்டுல வந்து என்ன வந்து தப்பா பேசுவாங்க, விரட்டி விட்டுருவாங்க. ஸோ ஆப்வியஸா நான் வந்து அவங்க கிட்ட போய் சேர்ந்துருவேன். கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறம் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம்னு கூட ஐடியா அதுதான் இருக்கும்னு எதுக்கு நான் சொல்லணும். இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது மகள் தங்கள் பேச்சை கேட்காமல் திருமணம் செய்து கொண்டதால் தாங்கள் தான் கூலிப்படை வைத்து மருமகனை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டனர் நரசிம்மனும் அவர் குடும்பத்தாரும். பார்த்தசாரதியை காரில் கடத்திச் சென்று கழுத்தை நெரித்து கொலை செய்து அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக தீ வைத்து கொளுத்திய கூலிப்படையைச் சேர்ந்த ஜானகிராமன், ஹேமந்த் ராம் மற்றும் திலீப் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட நரசிம்மன், சலுஜா மற்றும் 3 கூலிப்படையினரும் திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மொத்தத்தில் கணவனை இழந்த சரண்யா மட்டும் பித்து பிடித்தது போல் தவித்துக் கொண்டிருக்கிறார். இதை சிபிசிஐடி எடுத்து நடத்தினா அது அவருக்கு தான் ஆத்மா சாந்தி, வேற யாருக்கும் கிடையாது. அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். செஞ்சவங்க எல்லாம் அங்க சந்தோஷமா இருக்காங்க. இதுல இருக்கிற உண்மை எல்லாம் அப்பதான் தெரிய வரும்.